சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் சிறை வாசலில் அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து பூக்களை தூவி வரவேற்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். 7ஆம் தேதி அவரை கைது செய்தனர். இந்த நிலையில் ஜாமீன் கோரி மகாவிஷ்ணு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் வகையில் நான் பேசவில்லை, எனது பேச்சு அவர்களை புண்படுத்தி இருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறியிருந்தார். காவலில் வைத்து போலீசார் விசாரித்த போது முழு ஒத்துழைப்பு வழங்கினேன் என்று கூறியிருந்தார். இந்த ஜாமீன் மனு நேற்று முன்தினம் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி மனுதாரர் மகாவிஷ்ணுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதனை அடுத்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாவிஷ்ணு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். புழல் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த மகாவிஷ்ணுவை அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து சாலை அணிவித்தும் பூக்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பெண்கள் மகாவிஷ்ணுவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.